போய் கழுவுமா சோப்பு போட்டு பாரு. அவர் இல்லைங்க என்ன பண்ணேன் அந்த இதெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி சுடு தண்ணி ஊற்றி கழுவிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த பையன் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. பார்த்தாங்க எனக்கு யாருனே தெரியல. நான் புதுசாக பக்கத்தில் தான் நிற்பாங்க. அப்படி பார்க்கவே மாட்டேன். நிமிர்ந்து பார்க்கவே மாட்டேன். அவங்க பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க. நான் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இது பண்ணிவிட்டு காசு கொடுக்க போனேன்னா, அக்கா என்ன தெரியல அக்கா அப்படின்னாப்புல. தம்பி எனக்கு தெரியலடி தம்போ யார் சாமி ஒரு 20-30 பேர் அவங்க டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி தான் கேட்டேன். அக்கா என்ன தெரியுதாக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க அந்த தம்பி. தம்பி எனக்கு தெரியல சாமி யாரடி தங்கம் நீனு அப்படின்னு கேட்டோன்னே எல்லாருமே திரும்பி பார்த்துட்டாங்க. அந்த பையன் ரொம்பவே ஷையாக இருப்பாங்க பாவம் அந்த அண்ணன். எனக்கு தெரியல சாமி யாருன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னா. குமார் அப்படின்னாங்க. குமாரா சேலம் குமாரா அந்த ஒரு பையன் வருவாப்புல சேலம் வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடுவாப்புல. அந்த பையன் வந்து சேலம் குமார். அந்த பையனை நினச்சிட்டு சித்துக்குமார்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பேன். இந்த சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் சரி எனக்கு யாருன்னு தெரியல. நீங்கள் என்ன சொல்லியா எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். மதுரையிலேருந்து வரேன். நீங்கள் என்ன சொல்லியா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதுவாக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு சரியாக விழுகலை. அப்புறம் சரி நான் அங்கே தான் இருக்கேன் நீங்கள் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டேன். அப்புறம் நான் மறந்துட்டேன். இந்த பையனை மறந்துட்டு நான் ஏன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பேஷண்ட் வந்தாங்க பார்த்துட்டு அப்படியே ஓட்டிட்டேன். ஒரு 3/4 மணி நேரம் ஓட்டிட்டேன். அந்த பையன் டீ கடையிலேயே நின்றுட்டு இருந்திருக்காங்க. நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா சரி சொல்லிட்டு அப்புறம் இப்படி எட்டி பார்த்தோன்னா நின்றுட்டே இருந்திருக்காங்க. என்னப்பா அப்படி நின்றுட்டே இருக்கீங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்தாப்புல. அக்கா எனக்கு நிஜமாலுமே தெரியலையாக்கா அப்படின்னு. தெரியல சாமி யாருன்னு சொல்லுமா அப்படின்னு. நான் தான்க்கா குமார்னா யாரு சித்துக்குமாரா நீங்க அப்படின்னு. ஆமாம் சித்துக்குமாரா நீங்கன்னு 3 தடவை கேட்டேன். ஏக்கா அப்படி கேட்குற அப்படின்னாப்புல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எப்படி கண்டுபிடிச்சி வந்தாங்க. ஒரு ஃபோன் நம்பர் கிடையாது, அட்ரஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எப்படி கண்டுபிடிச்சி வந்தாங்கன்னே தெரியல. அப்புறம் ரொம்ப இதாகிட்டு அப்புறம் வந்து உட்காந்துட்டு பேசிட்டு அப்புறம் சாப்பிட சொன்னால் அவங்க மதியானம் வந்து சாப்பிட மாட்டாங்களே எப்போவுமே. காலையில் டியூட்டிக்கு போயிடுவாங்களாம். அந்த இது டீ கடையில் வேலை பார்க்கறனால காலையில் டியூட்டிக்கு போனாலும் மதியானம் சாப்பிட மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அப்புறம் டீ தான் 2 டீ குடித்தாங்க. அப்புறம் எதுவுமே சாப்பிடல. அப்புறம் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா அவங்கள பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் சரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே ஐயப்பண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நான் மீட் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாவேன். என்ன தெரியுதா தெரியுது கிஷோர் நான் சொல்லுங்கள். ஹாய் முத்துக்கனகா ஹாய் அக்கா வாழ்த்துக்கள். உங்களை தான் தேடினேன். என்னை தேடினீங்களா? நான் 9 மணிக்கெலாம் வந்துருங்க இனிமேல் சரியா? நெல்லை முத்துமாரி கேர்சமாக சொல்லியிருக்காங்க. ஹாய் முத்துமாரி அக்கா அத்தின்னு கூப்பிட்டுருக்காங்க. அக்கா ஜன்னல் பின்னாடி ஸ்க்ரீன் போடலை அதான் பழைய மாதிரி லைவ் ரைட்டாக சொல்லுங்கள். ஓகே அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று இருக்குது. இன்னொன்று கண்டுபிடிங்க. ஓகே கேர் சகோ வணக்கம். அருள்குட்டி ஸ்லிப்பிங். ஓ அதுக்குள்ளே தூங்கிட்டானா? ஓகே இரவு வணக்கம். வாங்க நாகராஜன் சகோ வணக்கம். எப்பொழுதும் நேரலை ஆரம்பமானது இப்போ தான் அண்ணா 1/4 மணி நேரம் ஆகுது. கிஷோர் அண்ணா கார்த்திக் அண்ணா சொல்லியிருக்காங்க. முத்துமாரி சகோதரி வணக்கம். கேஆர் அண்ணா வணக்கம். நான் திருநெல்வேலி மாவட்டம். மிக்க நன்றி சகோதரி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்குது. என்னோட பேச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. எனக்கு சூப்பர் தேங்க்ஸ். அது எதுவும் பண்ண வேணாம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க போதும். ரொம்ப பிடிச்சதுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். சரியா சந்தானம்மா சாப்பிட்டீங்களா? என்னக்கா வீடியோ எல்லாம் சூப்பராக தங்கக்கா நல்லா இருக்கா. இன்னைக்கு ஒரு சாட்சி வீடியோ போட்டிருக்கேன். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்லுங்க. செல்லமா சிஸ்டர் அப்படின்னு முத்துமாரி சொல்லிக்கா. அக்கா நீங்கள் பேசுகிறது கவிதை மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு கவிதை சொல்லுங்க அக்கா. சொல்லுங்கள் கமலேஷ் என்ன மாதிரி கவிதை வேணும் சொல்லுங்கள். கமலேஷ் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. மணப்பாறை உரைக்கும் உன் பெயரை. ஓ மணப்பாறையை உரைக்கும் உன் பெயரை. ரொம்ப ரொம்ப நன்றி நாகராஜன் வளர்த்துட்டேன் வாழ்க. லைக் போட்டுவிட்டேன் என் செல்ல கசுப்பர் உமத்தவங்க மிக்க நன்றி. ஹரே திருநெல்வேலி மாவட்டத்தில் உடையம்புலி அப்படியா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கா? சரி எனக்கு தெரியல. மிக்க மகிழ்ச்சி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே. நாகராஜன் சகோ வணக்கம். கேரசிமா சொல்லியிருக்காங்க. குளிர்பானம் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல மதுரை தம்பிக்கு. ஆமாண்ணா அது மறந்துட்டேன். நான் டீ வாங்கி கொடுக்குறது மட்டும் தான் இருக்குது தவிர அந்த ஜூஸ் வாங்கி கொடுக்குறங்கிறது எனக்கு யோசனையே இல்லை. ஆமாம் தென்றலண்ணா நீங்கள் பேசுறது கேட்க வாசிக்க பார்க்க ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. அச்சோ ரொம்ப ரொம்ப நன்றி சந்தானத்தவங்க. மிக்க நன்றி. வளர்த்துறன் வாழ்க. நம்ம ஒரு நான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்தானம்மா புதுசாக எதாவது வந்திருந்தீங்கன்னா வாங்க. கயிறு சகோ வணக்கம். எங்கள் ஏரியாவில் இருக்கும் பெண் கதிர் சகோதரரை நீங்கள் கேட்குற கேள்வி வந்துட்டு என்ன மாதிரி கேள்வினா சரி உங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியல. ஓகே மிக்க நன்றி. வளத்துடன் வாழ்க. வந்துட்டீங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. நான் உங்களுக்கு லைக் போட்டுவிட்டேன். நான் சாப்பிட போகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். மிக்க நன்றி எம்டி சகோதரரே. மிக்க நன்றி. கேஆர் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. வாங்க சின்னத்திரியா வணக்கம். மணப்பாறை ஹவரியோ அந்த வானமும் இந்த பூமியும் கூட மயங்கும் உன் அழகை கண்டு அல்ல
உயர்வை நோக்கி ஜொலிக்கும் உன் அழகிய கண்ணழகை கண்டு. அழகு மலரே என்னாலும் என் அன்பு மறவா